இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய உணவு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரைஸ் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். கேரட் பீட்ரூட் போட்டு ஒரு சூப்பரான ஒரு குஸ்கா தாங்க செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு புரட்டாசி மாதம் வந்தோம்னா மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து புரட்டாசி மாத மட்டன் அது என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அது வந்து சஸ்பென்ஸ். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ நான் வந்து ஒன் பாட் ரைஸுக்கு வந்து ஒரே சாதம், அதுக்காகத்தான் நான் வந்து குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. நல்லா வதக்கிங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து இந்த பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் கொஞ்சம் வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறக்காகத்தான் செய்கிறேங்க. இது அப்படி நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதையும் நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி வரட்டும். இந்த டைமில் வந்து மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, நம்ம ஹோம்மேடு மசாலா தாங்க சேர்த்துக்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கிற மட்டன் துண்டு, அதுதான் சஸ்பென்ஸ், முதல்லே சொல்லிட்டேன் நான். இதை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக வந்து கலருக்காக ரெட் சில்லி பவுடரும் போட்டு நல்லா அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூள் தூவி இறக்கி வச்சா சூப்பரான என்னுடைய மட்டன் வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து அந்த காய் வந்ததையும் தேவையான தண்ணி ஊற்றி சீரக சம்பா அரிசி போட்டு நல்லா 2 விசில் விட்டு இறக்கி வச்ச உதிரியான குஸ்காவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.